மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் பா. சரவணன், எக்ஸ் எம்எல்ஏ, மதுரை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில் மேலூர் நகரமே குலுங்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல்வால் காட்சியளிக்குது. இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. 2001 2021 வரை தொடர் வெற்றியை பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த தொகுதியிலே அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு பேராதரவை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த சிறப்பான எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை உரையாற்றிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், அறிவு சோழர் திரு வி. ராஜன் செல்லப்பா அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட இளைஞர் பாசன இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளர், அறிவு சோழர் திரு பி. பெரியபுள்ளான் என்ற செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே, அறிவுச்சோழர் திரு ஆர். காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு ஆர். காந்தி அவர்களே, கழக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் தம்பி திரு வி. ஆர். ராஜ் சத்தியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு எஸ். என். ராஜேந்திரன் அவர்களே, திரு சம்பளம் அவர்களே, திரு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் கே. தமிழரசன் அவர்களே, திரு எம். கே. பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு கே. பொன்னிச்சாமி அவர்களே, திரு கே. சி. பொன் ராஜேந்திரன் அவர்களே, திரு பி. வெற்றிச்செல்வன் அவர்களே, திரு கே. பிபிசி குலோத்துக்கன் அவர்களே, திரு ஆர். விஷ்ணுவேல் அவர்களே, திரு டி. கௌரி சங்கர் அவர்களே, திரு எஸ். எம். சரவணகுமார் அவர்களே, திரு எம். கே. பி. அருண் அவர்களே, திரு எம். ஓ. சாகுல் அஹமது அவர்களே, திரு ஏ. கே. உமாபதி அவர்களே, திரு பி. ஜாபர் அவர்களே, திரு ஏ. ஜானவாஸ் அவர்களே, திரு கரு முருகேசன் அவர்களே, திரு எம். சி. அன்பு அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்டத்தில் திரு ஏ. பி. ராஜ சிம்மன் அவர்களே, பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி மஞ்சுளா ஜெய்சங்கர் அவர்களே, தமாக மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே. எஸ். கே. ராஜேந்திரன் அவர்களே, தமாக தொகுதி பொறுப்பாளர் திரு பரத் நாச்சிப்பன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக்குடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி. வி. கதிரவன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தொகுதி பொறுப்பாளர் திரு கம்பூர் சேகர் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு திருமாறன் ஜி அவர்களே, அதே போல தமிழ்நாடு தேவர் பேரவையுடைய தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வியாபாரிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகர்ந்த வணக்கம். இந்த எழுச்சி பயணத்தில் நான் பல தொகுதியில் போய் சென்று மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த மேலூர் தொகுதியில் வருகின்ற பொழுது உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி, எழுச்சி, உங்கள் முகத்திலே பார்க்கின்ற அந்த பிரகாசமான ஒளி அண்ணா திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பது இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு விடியா திமுக அரசு இன்றைய தினம்
விவசாயிகளுக்கு பல்வேறு துரோகங்களை விளைவித்து வருகிறது. இன்றைய தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பொன் விளையக்கூடிய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் என்ற சட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. அதுல சியா கமிட்டி இன்றைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது. 20 இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன், இதை கண்டித்தேன். உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம். உடனடியாக இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது, உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இது ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜ்யத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்கின்ற பொழுது அங்கு இருக்கிற விவசாய பெருநிலை மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது. ஆக விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் பறிபோய்விடுமே என்ற அச்சத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்டு விட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே துவங்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்திலே. எண்ணி பாருங்கள், விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே விவசாயிகள் விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்காக டெல்டா மாவட்டத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே கொண்டு வந்து விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2023ஆம் ஆண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறை நிர்வாகமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு விடியா திமுக அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் மத்திய அரசு அதற்கு மறுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் ஏலம் விட முடியும், கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அந்த வகையில் மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய கடிதத்திற்கு மறுப்பு கொடுத்து அனுமதி கொடுக்கவில்லை. மாநில அரசாங்கம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுக்கின்ற அந்த அனுமதி கிடையாது என்று தெரிவித்து விட்டது. அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2011 வரை திராவிட முன்னேற்ற அரசு கண்டுகொள்ளவில்லை. 2024 11ஆவது மாதம் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த இடைப்பட்ட காலம் 8 மாத காலம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு தெரிந்தவுடன் இந்த பகுதி மக்கள் வெகுண்டு எழுந்து அரிட்டாப்பட்டியில் இருக்கின்ற
அந்த மக்கள் வெகுண்டு எழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு உறுதுணையாக அதிமுக உங்களுக்கு துணை இருந்தது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நானே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது குறித்து பேசினேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு 2024 பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 8 மாத காலம் முடிந்து 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த விவசாயி மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியாதா? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதோடு 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். 24 பிப்ரவரி மாதத்திலிருந்து 24/11 இறுதி இந்த டெண்டர் இறுதி செய்கிற வரை 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதாவது இந்த டங்ஸ்டன் ஏலம் விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் என்றால் இல்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று எண்ணினால் முதல் குரல் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. சொல்வது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் டங்ஸ்டன் வருவது தங்களுக்கு தெரியாது என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தெரிந்துதான் மத்திய அரசு ஏலவிட்டதும் தெரியும். மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் தனியாருக்கு விட்டதும் தெரியும். அத்தனையும் தெரிந்து தெரியாத போல் இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முல்லை பெரியார் அணை இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியை 142 அடியாக உயர்த்தப்பட்டு அணையை பலப்படுத்திய பிறகு அந்த நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்துகிற திட்டத்திலே நாங்கள் இறங்கினோம். 136 142 அடி அணை தேக்கப்பட்டது. தண்ணீர் முல்லை பெரியார் அணையிலே. அதுக்கு பிறகு அணையை பலப்படுத்த வேண்டும். அதற்காக டெண்டர் ஏற்பட்டது, நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த பணி துவங்கி நடந்தது. ஆனால் கேரள அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அந்த பணி அப்படியே தடைபட்டது. அதோட அணையின் இரு கரைகளில் மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை வெட்ட வேண்டும். வெட்ட போகின்ற பொழுது அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியிலே எந்த கட்சி அங்கம் வைக்கின்றது? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று முல்லை பெரியார் பிரச்சனை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அவரோடு பேசி ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி நம்முடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 152 அடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு எப்பொழுதுமே திரு கருணாநிதி குடும்பம் செஞ்சது சரித்திரம் கிடையாது. அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்வார்கள். இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, இந்த முல்லை பெரியார் அணை 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. விவசாயிகளுக்கு தேவை நீர். இதை பயன்படுத்தி தான்
இந்த விவசாயிகள் விவசாய தொழிலுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அதோட இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதும் இந்த முல்லை பெரியார் அணையில் வருகிற நீர் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி இந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, இங்கே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். நீண்ட நாள் பிரச்சனை முல்லை பெரியார் அணை நீர்மட்ட உயர்வு, அதற்கு ஒரு தீர்வு காணுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு கேரள அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்த மாட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு, 4 ஆண்டுகள் ஆச்சு, நிறைவு பெற்றது 5வது ஆண்டு. இன்னும் ஒரு 7 மாசம் தான் தேர்தல் இருக்குது. ஏன் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த முதலமைச்சரை சந்திச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் முல்லை பெரியார் அணையில் உட்பட்ட இந்த மக்களுக்கு தேவையான நீராதாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா எடுக்கல. இதுதான் திமுக. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வைகை அணை தூர்வார வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வைகை அணை தூர்வாரப்படும், ஆழப்படுத்தப்படும், பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எல்லா அணைகளும் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்பொழுது நீர் தேங்கி இருந்த காரணத்தினால வைகை நீர் தூர்வார முடியல. மேட்டூர் அணையெல்லாம் தூர்வாரப்பட்டது. 83 ஆண்டு காலம் அணை கட்டப்பட்டு தூர்வாராமல் இருந்தது. அந்த அணையும் தூர்வாரியது அண்ணா திமுக ஆட்சியில். அதுபோல தமிழகத்திலே எந்தெந்த அணைகளெல்லாம் தூர்வார வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்ட பொழுது ஆட்சி மாற்றம். அதனால இந்த வைகை அணை தூர்வார முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தவுடன் வைகை அணை தூர்வாரப்படும். அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. உண்மைதானே? பத்திரிகையில் வர செய்தி எவ்வளவு கேவலமான அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆளுகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, அது பல வடிவத்தில் வருது, சாக்லேட்ல வருது. அதை நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வச்சோம். சட்டமன்றத்திலையும் கோரிக்கை வச்சோம், நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வச்சோம், பத்திரிகையின் வாயிலாக கோரிக்கை வச்சோம். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் தமிழகத்திலே கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிவுரை சொல்லுகின்றார் இளைஞர்களுக்கு. இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்ப சொல்றார், இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது என்று அப்பொழுதே நான் சட்டமன்றத்தில் பேசினேன், ஊடகத்தில் பேட்டி கொடுத்தேன், அறிக்கையா வெளியிட்டேன். ஆனா அப்பொழுது அந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது அந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போயிட்டாங்க. இப்போ சொல்லி அவர்கள் வாழ்க்கையே நாசமான பிறகு, அவர் வாழ்க்கை சீரழிந்த பிறகு இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார். இவருக்கெல்லாம் நாட்டை ஆள தகுதி இருக்குதா? சொல்லுங்க, தகுதி இருக்குதா? ஒரு அரசாங்கம் பிரதான எதிர்க்கட்சி சொல்லுகின்ற பொழுது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இப்படி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களெல்லாம் பாதிப்பு உள்ளாவதற்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி. இந்த விவசாயியுடைய கோரிக்கையில் ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது
கிழக்கு தொகுதியில் பேசுவேன், அவருடைய தொகுதியில் பேசுவோம். அடுத்தது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று 2 முறை நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க. 2 முறை ஒரே 5 ஆண்டில் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல் கட்டமாக விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2வது கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2017 மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, நம்முடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது. என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பாதிப்படைந்த விவசாயிகளும் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்லை, அது அதிமுக அரசாங்கம் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் கண்டறிந்து அந்த விவசாயிகள் நலன் பெற வேண்டும், விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்தது அதிமுக ஆட்சியிலே. அதே போல இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு அதிமுக ஆட்சி அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். இன்றைக்கு மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டு அதில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல அரசியல் உள்நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டது. ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கார். ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத மனிதர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்திலே மக்களுக்கு தெரிவிக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த திட்டத்தை நீங்கள் இப்பொழுது ரத்து செய்திருக்கலாம். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் மக்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது இப்பொழுது 2000 அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக் தரப்பு. கிராமத்தில் இருக்க ஏழை மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, அவள் என்ன தப்பு செஞ்சாங்க, அவளுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை கூட ரத்து செய்கின்ற ஒரு அரசாங்கமா? ஒரு அரசாங்கம் என்றால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், குறிப்பா ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்துக்கு அடையாளம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஏழைகளாக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து கொண்டிருக்கின்றது. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, 2000 அம்மா மினி கிளினிக் தான் நீங்களால் ரத்து செய்ய முடிஞ்சது. 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்க அதிமுக அரசு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல தாலிக்கு தங்கம், அதில் என்ன பிரச்சனை தெரியல. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது குடும்ப சூழலின் காரணமா, பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. அம்மா அவர்கள் எண்ணினார்கள், அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000 50,000 கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 ரூபாய் ஒரு பவுன். அற்புதமான திட்டம். 6 லட்சம் பேருக்கு அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நீங்கள் நிறுத்தப்பட்ட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்றவர்களுக்கு அந்த மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதே மாதிரி இன்றைக்கு இது கிராமம் சூழ்ந்த பகுதி. இன்றைக்கு விவசாயிகள், அதே போல விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளிகள் அதிகமாக அரசாங்க பள்ளியில் தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அப்படி அந்த குழந்தைகள்
மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் சுமார் 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. 7.5 உள் இடஒதுக்கீட்டில் 2818 பேர் ₹1 செலவு இல்லாம அனைத்தும் அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாணவர்களுக்கு அற்புதமான மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய குடும்பத்தில் பிறந்த சகோதரிகள் வேலைக்கு செல்வதற்கும் வேலை முடிந்த போது வீட்டுக்கு வருவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுப்பதற்காக அம்மா அறிவிச்சாங்க. அம்மா அறிவிச்ச அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு பாரத பிரதமரை நேரில் அழைத்து அம்மா இருசக்கர வாகனம் நிகழ்ச்சியை தொடக்கி வச்சோம். 3 லட்சம் நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கின திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும். சுமார் 2,85,000 சகோதரிகளுக்கு இந்த அம்மா இருசக்கர வாகனம், ஒரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிச்சாங்க. அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் ஒரு பச்சை பொய்ய தமிழ்நாடு முழுவதும் பேசி வர்றாங்க. அப்படியே நிறைவேற்றிருக்கிறாங்க? சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காங்களா? எனக்கு உதாரணத்துக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படுனாங்க. உயர்த்தினாங்களாமா? சொல்லுங்க, உயர்த்தல? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்துவதா சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? இல்ல. இந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சுன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளி சொல்றாங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு முழுமையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. இப்படி ஏழைகளுக்கு வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்தில் வாழ்கின்ற நம்முடைய மக்கள் பல பேர் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வீட்டு மனையே இல்லாத இருக்கிறாங்க. பல பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களும் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் வீட்டு மனையும் இல்லை. அப்படி வீட்டு மனை இல்லாதவர்களும் சரி, குடிசையில் வாழ்கின்றவர்களும் சரி, அரசாங்கமே அந்த வீட்டு மனை இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழை விவசாய தொழிலாளிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும். நீங்க நினைப்பீங்க இப்பொழுது தானே வீடு கட்டி கொடுக்குறாங்க, இது மாதிரி வீடெல்லாம் இல்ல. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சி மூலம் கட்டி கொடுக்கப்படும். இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பிரதான அறிவிப்பா இருக்கும். அத்தனை ஏழைகளும் சிறப்பாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். அதுதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, 20 தலைவர்கள் கண்ட கனவு. ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த திட்டத்தை அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு சேலை வழங்கப்படும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இப்ப வீடு வீடா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதி வந்திருப்பாங்கன்னு கருதுறேன். வந்தாங்களா? வரல. வந்தாங்களா? வந்திருக்காங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். மூர்த்திட்டு கேளுங்க, 46 பிரச்சனை இருக்குது இல்ல, ஏன் இது வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்க்கலின்னு கேளுங்க. நீங்க தானே மாவட்ட மந்திரி. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமா ஆட்சி செய்து 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். எது மக்களுக்கு 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டுபிடிச்சதுதான் சாதனை. இந்த 46 பிரச்சனையும் வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்களை கேட்டு மனுவா வாங்கி
அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறாங்க. நடக்குங்களா? இன்னைக்கு நேற்றை முன்தினம் நினைக்கிறேன், திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்று கருதுகிறேன், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். அங்க உங்களுடன் ஸ்டாலின் இந்த விளம்பரத்தால் இருந்த மாதிரி அங்க இருக்கிற மக்கள் ஒரு விண்ணப்பம் எழுதி அந்த அதிகாரி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுவெல்லாம் ஆத்துல கிடக்குதுல, ஊடகத்தில் பார்த்து பத்திரிகை வந்த செய்தி தானே. இவர்களெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறவங்க. இந்த ஆட்சியில மக்களுக்கு பிரச்சனை இல்லாதாலும் பரவாயில்ல, பிரச்சனை தீர்க்காட்டி பரவாயில்ல, பிரச்சனை உண்டாக்காத இருந்தாவே போதும், மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. 4 ஆண்டு கிட்டத்தட்ட 51 மாசம் நிறைவு பெற்று விட்டாங்க. இன்னும் 7 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது. இப்படி எல்லாம் மக்களுக்கு ஆசை வார்த்தை கொடுத்து ஆசை தூண்டி மக்களுடைய வாக்களை பெற்று அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசு அரங்கேற்றி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 3 ஆண்டுக்கு முந்தி 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. இப்ப 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஏற்கனவே அறிவிச்சபடி 52% மின் கட்டண உயர்வு. ரெண்டையும் சேர்த்துனா 3 ஆண்டுக்கு பிறகு 67% மின் கட்டண உயர்வு. பீக் அவர் கடைக்கெல்லாம் பீக் அவர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அதே போல இந்த நகராட்சி வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா? திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரி கட்டிங்களா? இப்போ திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாம் வரி மேல் வரி போட்டு இன்னைக்கு மக்கள் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தியதான் இந்த அரசாங்கத்தினுடைய சாதனை. அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டோம். நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். மாண்பு அம்மா அவர்கள் நம்முடைய மாணவர்களே, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், அவர்கள் திறமையா கல்வி கற்க வேண்டும், திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி அண்ணா திமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. அதுல திமுக அரசாங்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு அந்த திட்டத்தை ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எது நிறுத்தப்பட்டதோ அதாவது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலூர் தொகுதியில் கோட்டாட்சியர் கட்டப்பட்டது, கொட்டாம்பட்டி பாலாற்றில் தடுப்பணை கட்டப்பட்டது, கொடுக்கம்பட்டி ஊராட்சி பெரும்பாலப்பட்டியில் மேம்பாலம் கட்டப்பட்டது, கருங்கல் கால்குடியில் பத்திரப்பதிவலம் கட்டப்பட்டது, நரசிங்கப்பட்டி மேலவளவு வல்லாளப்பட்டி திருவாதூர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது. மேலூர் கருத்தப்புளியம்பட்டி தெற்கு தெரு பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டது. மேலூர் மேலளவு பகுதியில் காவல் நிலையம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் கிடப்புல போடப்பட்ட திட்டம் மேலூர் கோட்டநத்தம்பட்டியில் துணை மின் நிலையம் திட்டம் கிடப்புல கிடக்குது. அண்ணா திமுக ஆட்சி வரை அதை நிறைவேற்றி தரப்படும். அதேபோல அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்காங்க. மேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்குது. கோரிக்கை விவசாயிகளுடைய கோரிக்கை, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. 1/4/2021 முதல் விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று உத்தரவை போட்டு நடைமுறைப்படுத்திய அரசு அண்ணா திமுக அரசாங்கம்.
இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகள் விரோத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். விவசாயிகள் எந்த நேரத்திற்கு சென்றாலும் அவருடைய மின் மோட்டாரை இயக்கின்றவாறு மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் வந்தது ஷிப்ட் முறையில் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் வழங்கப்படும். இன்னைக்கு 2026 அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக. இவன் டாக்டர் ப. சரவணன், எக்ஸ் MLA, மதுரை.